ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் திரை ஒரு பார்வை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை பிரபலம் யார் தெரியுமா? நம்ம ராமநாதன் தான். அதாவது நம்ம ராவணராம் தான். இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த பேர் இன்னைக்கு அதிகமாக தேடப்படக்கூடிய ஒரு பேராக மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியால ராவணா வித் ஆஷா, ஆஷா வித் ராவணா, லவ் ஃபேர் அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு தேட வேண்டியதா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க இதயத்துல கல் இருக்குன்னு சொல்லி, அவங்களுக்கும் என்னடி தெரியும். சில யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தலைப்பு செய்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ராவணனுக்கும் ஆஷாவுக்கும் காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். இதயத்துல ஒரு சிற்பமா இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசரா இருந்தவர் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் தேடக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்காரு அப்படின்னா சீரியஸ்லி அது ஒரு பெரிய விஷயம் தான். நடிக்கிறாங்க ரவுடி, பயங்கர ரகடு. நான் தான் அமைதியா சரிங்கம்மா ஆஷாமா சரிங்கம்மா அப்படின்றோம். நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, ஏன் நீங்க ராவணனை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. இதை பத்தி நிறைய நம்ம பேசணும். எந்த அளவுக்கு காதல் பண்றோம் அதுதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் முயற்சியில் உங்கள் பங்கு எப்பொழுதும் இருக்கணுங்கிறத மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பம் ஒரு மாபெரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க துபாயில. பல லட்சம் டர்ன் ஓவர் வரக்கூடிய ஒரு பிசினஸ்ல தன் மகனும் இருக்கணும் அப்படின்னு அப்பா நினைச்சோம், அவரால் முடியலை. ஏன் அப்படின்னா தன் மகனுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட். ராவணனும் போய் துபாயில ஸ்டே பண்ணி இருக்கிறாரு. பட் ஃபியூ மந்த் தான், ரொம்ப இல்லை, மேபி 3 or 6 months இருந்துட்டு நம்மளால இது முடியாதுப்பா அப்படின்னு வீட்டில் சண்டை போட்டுட்டு தனியா வந்துட்டார். தனியா வந்து தன்னால ஒரு நாள் முன்னுக்கு வர முடியும்னு நினைச்ச அவர் இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டார். ஆனா இடைப்பட்ட காலத்துல அவரோட பல இன்ஸ்டா செலிபிரிட்டிஸை பார்க்கலாம். தொடர்ந்து அவரோட நிறைய செலிபிரிட்டிஸ் போயிட்டு வீடியோ போடுவாங்க. கிருபாகரனா ஒரு பையன் உண்டு இல்லையா, அவர் கூட இவரோட அதிகமான வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கூட தீப்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த தீப்பெட்டிக்குள்ள மேபி வெள்ளி மோதிரம் நினைக்கிறேன், அழகா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு அது ஒரு 1500-2000 ரூபாய் இருக்கும். அது முக்கியம் இல்லை, ஆனா அதை கொடுக்கணும்னு ஒரு மனசு தோணுது பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ அந்த நட்பு ரொம்ப அதிகமாக அவங்களுக்குள்ள இருக்கு, அது நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால ஃபேமஸ் ஆன பல செலிபிரிட்டிஸ் அவங்க சேர்ந்துக்கிறாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. எங்க நீங்க தான் நாங்க போட்ட வீடியோவை 1000க்கு மேலே போக விடுறது இல்லையே. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000, அதிகபட்சம் ஒரு 1 லட்சம். எனக்கு ஒரு ஆசை தான், நம்ம போட்ட ஒரு வீடியோவாவது 1 லட்சம் போயிடாதா அப்படிங்கிற எண்ணம் தான். எங்க என்ன வர விட்டுருக்கீங்க, எல்லாம் 1000தோட நிறுத்திடுறீங்க. ஓகே, எனிவே இன் ஃபியூச்சர்ல நம்ம எட்டுவோம். அப்படி எட்டும் பொழுது எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கணும். நானும் நிறைய நாள் நினைப்பேன், சார் இவங்கெல்லாம் பார்க்க இவங்களுடைய மேனரிசம்லாம் நமக்கு அப்படியே ஒத்து போகுது, நம்மள மாதிரியே இருக்காங்களே சா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சது உண்டு. பட் நமக்கு அந்த அளவுக்கு பழக்கங்கள் இல்லை. அதிகமா நானும் யாரு கூடயும் பேசினது கிடையாது. ஸ்கூல் வாழ்க்கையிலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து பேசினாலும் கூட எல்லாரோடையும் நான் பேசிட மாட்டேன். ரொம்ப ஷை டைப்பு, சத்தியமா நம்புங்க, நான் ரொம்ப வெக்கப்படுற கேரக்டர். ஆனா என்ன பண்றது, போக போக அப்படி வந்துடும். நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காதை கடிச்சு துப்பிடும். அவ்வளவு பேசுவேங்கிறத சொல்ல வர. நான் சொல்றதை விட என்னுடைய நண்பன், நெருங்கிய நண்பன் ஞான ஒளின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவெல்லாம் சொன்னானா ரொம்ப அசிங்கமா சொல்லுவான். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப குறுகிய வட்டம் தான், அந்த வட்டத்துல தான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனா ராவணன் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நண்பர்கள் பட்டாளத்தோடு அவர் செயல்பட்டு இருக்காரு. அது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அப்படின்னா அவருடைய அந்த கலாச்சாரம் தான். அந்த வேட்டி சட்டை தான், பட்டு வேட்டி பட்டு சட்டை, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. அந்த வேட்டி சட்டையில தான் எல்லா ரீல்ஸுமே போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் அந்த வேட்டி சட்டையை போட்டுட்டு வெளியே வரதுக்கு வெக்கப்படுறாங்க. ஐயா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களுடைய திருமணத்துல பல பேர் இன்னைக்கு வேட்டியே கெட்டது இல்லை. நானே கேட்டேன், இப்போ நான் முஸ்லீம், எங்களுடைய வழக்கப்படி கோட்டு சட்டையை போட்டு உட்கார வச்சிருவாங்க, இல்லைன்னா ஒரு ஜிப்பாவை போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஆனா இந்துக்கள் திருமணத்துல அப்படி இருக்காது. நல்லா இருக்கும், அழகா இருக்கும், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை அதெல்லாம் பார்க்க ஒரு அழகு. அது ஒரு தமிழருடைய கலாச்சாரம். எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அப்படிதான் இருப்பேன். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டம் கிடையாது, பட் என்ன கலரா இருந்தாலும் அதிகமா வேஷ்டி எடுப்பேன். ட்ரெடிஷனலை மதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஆரோக்கியமும் கூட. ஆனா ராவணன் கிட்ட இருந்து பல பேர் வந்துட்டு அதை கத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ரொம்ப அழகா ஒரு சின்ன பையன் மாடலிங்ல சாதிக்கணும், சினிமா துறையில சாதிக்கணும்னு ஒருத்தன் வேட்டி சட்டை போட்டுட்டு வந்திருக்கானா கண்டிப்பா அவனை நீங்க பாராட்டி தான் ஆகணும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாச்சு தரும். அதுல அவர் சாதிச்சிட்டாரு, அதையும் நீங்க பாக்கணும். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ராவணன் ஒரு பெரிய கலரான ஒரு பையன்லாம் கிடையவே கிடையாது. அப்படித்தானே, ஒரு பர்ஃபெக்ட் பாடி ஃபிட் கூட கிடையாது, நேச்சுரல் பாடி தான். அப்படித்தானே, அவர் ஜிம்முக்கு போறாரோ போலையோ, பட் அவரை பார்க்க ஒரு ஜிம் காய் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் பர்சனா மாதிரி தான் அவரை பார்த்தா தோணும், நம்ம வீட்டு பையன் மாதிரி தான் தோணும். ஸோ அந்த தமிழ் பர்சனாலிட்டியை அவர் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அதற்கே நான் அவருடைய ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு இதற்கு முன்னாடியே அவரை தெரியும். சிங்கிள் பசங்க இன்னைக்கு வந்த ஷோ அதற்கு முன்னாடியே தெரியும். பட் ரொம்ப அளவுல அவரை ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். நிறைய சமூக கருத்தெல்லாம் சொல்லுவாரு. அவருடைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த சமூக கருத்து அதிகமாவே இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்துட்டு இருக்கிறத கூட அப்படியே பாடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் ஸ்ரீகாந்தோட ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு அந்த ரெஸ்ட் டைம்ல பாடின ஒரு பாட்டு.
கண்டென்ட் வேற எங்கேயுமே இல்ல, அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்காரு. இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை பத்தி பாடுறாரு, ஸ்ரீகாந்த் சார் சிரிக்கிறாரு, அதை பார்த்து பாடுறாரு. இப்படியே தான் வந்துட்டு அவனுடைய வரி அப்படியே உருளுது. பட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு அது பெரிய விஷயம். இப்போ என்னையும் கேட்டீங்கன்னா நான் ஒரு 250 பாட்டு எழுதியிருப்பேன். அதுல அதிகமான பாட்டுன்னு பாத்தீங்கன்னா சமூக கருத்தை விட நபிகள் நாயகத்தை பத்தியும் இறைநேசர்களை பத்தியும் இஸ்லாமிய முறைப்படி நிறைய எழுதியிருக்கேன் சின்ன வயசுல. அதற்கு பிறகு நிறைய மேடை நாடகங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நிறைய நிகழ்வுகளுக்கு நிறைய வசனங்கள் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன், பாடியிருக்கேன், பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கேன். பட் பெரிய அளவுல பேசப்பட்ட அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஓகேவா? என்ன மாதிரி நூத்துக்கணக்கான கிடையாது, லட்சக்கணக்கான கலைஞர்கள் இருக்காங்க. எல்லாரும் மேல வந்துட போறது இல்ல. ஒரு சில யூடியூப் சேனல் பார்ப்பேன், 4 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அந்த 4 வீடியோவுமே மில்லியன் கணக்கான வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனா நாங்களாம் மில்லியன் கணக்கான வீடியோ போட்டா கூட கம்மியா தான் வரும் போல இருக்கு. தலை விதி. ஆனா அந்த இடத்துல ராவணன் உயர்ந்து வந்திருக்கிறாருங்கும் போது பாராட்டத்தக்கது. நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க எதுக்கு ராவணன் பாராட்டுறீங்க? பாராட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பெரிய ஸ்டாரா? தப்புங்க, அப்படி சொல்லாதீங்க. பெரிய ஸ்டார்னா நீங்க யார சொல்றீங்க? சினிமால நடிச்சா தான் பெரிய ஸ்டாரா? இன்னைக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆனா ராவணன் 4 பேருக்கு தெரியுது, அப்ப அவன் கண்டிப்பா பெரிய ஸ்டார் தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாசத்திற்கு எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகுதுங்க. இன்னும் எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா தியேட்டர் கிடைக்கும், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு பல இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள் வெயிட் பண்றாங்க. ஏன்? புதுமுகங்கள் எல்லாரும் அதுல சாதிக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு படத்தை எடுத்து நம்ம வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு படத்தை எடுக்கிறாங்க. ஐயோ பாவம், அந்த படத்தெல்லாம் யார் போய் பார்க்க போறா? ஃப்ரீ டைம்ல யாராவது போய் அந்த தியேட்டர்ல உட்கார்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகுது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. மேல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தூக்கி விடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா சினி இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் நீங்க புறக்கி எடுத்து பாருங்க, அதிகபட்சம் அவங்க வெளி மாநிலத்துக்காரங்களா தான் இருப்பாங்க. மலையாளத்துல உள்ள ஹீரோயின் எங்க போட்டு படம் எடுக்கிறாங்க, தெலுங்குல உள்ள ஹீரோவை எங்க போட்டு படம் எடுக்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், நம்ம தமிழ் பசங்க இல்லையா, நம்ம தமிழ் பொண்ணுங்க இல்லையா, அவங்களெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியலையா? அப்படியே விட்டாலும் கூட வாரிசு பெரிய இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸோடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வாரிசுகளை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ முன்ன வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வழி கொடுங்க. அதற்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது எல்லாத்துக்குமே. அழகா இருக்கட்டும், பர்சனாலிட்டியா இருக்கட்டும், எதுவுமே முக்கியம் இல்லை, திறமை மட்டுமே போதும். பைத்தியக்கார மாதிரி பண்ணா கூட அவன் பெரிய ஃபேமஸ் ஆயிடலாம். கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம உரங்கப்பட்டி ராவணனும் இன்னைக்கு மேல வந்துட்டார் இல்லையா, அதை நீங்க பாராட்டணும். அப்படிதான் நான் பாக்குறேன், சரிங்களா? அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. ஐயே இவங்க யாரு, இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அப்படி பார்க்காதீங்கப்பா. அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிங்கிறதுனால அது ஒன்றும் கெட்ட பேர் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? தன்னுடைய திறமையை கொண்டு முன்னுக்கு வர முயற்சிக்கிறவங்களுக்கு ஒரு கை கொடுக்கலாமே, அப்படிதானே? அது தப்பு இல்லை. ஸோ 10-15 படங்கள் நடித்தும் கூட படம் பெரிய அளவுல ஹிட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே முடங்கி போயிடுவாங்க. ஆனா எந்த ஒரு பணத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணாம தன்னுடைய செல்போன்ல அதுல இருக்கக்கூடிய சில நெட்டுகளை மட்டும் பயன்படுத்தி ஒருத்தங்களால ஒரு பெரிய படம் வரைக்கும் நடிக்க முடியும், ஒரு பெரிய ஷோ வரைக்கும் வர முடியும்னா அது இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் வச்சுதான். நானே அவங்கள பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்படி எல்லாம் பண்றாங்க, அது தப்புதான். தவறா பண்றவங்களை தள்ளி விடுங்க. ராவணன் மாதிரி நல்ல கருத்து சொல்றவங்க, தங்கப்பாண்டி மாதிரி சமூக அக்கறை கொண்டவங்க, இவங்களை எல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து விடலாம். கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. உன் போனை கொஞ்சம் கொடுக்குறியா, நீ என்னென்ன வீடியோவை பார்த்திருக்கேங்கிறத குரோம்ல போய் செக் பண்ணி சொல்றேன். அந்த அளவுக்குலாம் நல்லவனா நடிக்க கூடாது. அது சினிமா, அங்க அப்படிதான் இருக்கும். நீங்க எதற்கு அந்த சேனலை பாக்குறீங்க? அதுதான் என் கேள்வி. என்ன பாருங்க, நான் எவ்வளவு கண்ணியமா நேர்மையா எவ்வளவு நாள் கூவிக்கிட்டு இருக்கேன். லேகிய வைக்கிறத விட கேவலமா கத்திக்கிட்டு இருக்கிறேன். யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? இல்லையே. என்கிட்ட நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியா பேசுங்க, எல்லாரையும் பத்தி தவறா பேசுங்க, தம்மையில வந்துட்டு அசிங்கமா வைங்க, கிளர்ச்சியை தூண்டுற மாதிரி வைங்க. என்னது, ராவணனுக்கும் ஆஷாவுக்கும் டைவர்ஸ் ஆக போதா? அடப்பா, இன்னும் கல்யாணமே ஆகலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுங்க. இப்படி எல்லாம் நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க. இந்த மண்டைக்கு அதெல்லாம் ஏறாது. இங்க என்ன இருக்கோ அது மட்டும்தான் பண்ணுவேன். அதனால தானே இன்னும் என் வீடியோக்கள் 1000 வியூஸ் கூட போகல. ஸோ ராவணன் மாதிரியான ஆட்கள் வரும்போது கொஞ்சம் வழி விடுங்க, அவங்க மேல வரட்டும், சாதிக்கட்டும். ஏன் இவங்க மேல வரணும், அப்படி என்ன இவங்க கிழிச்சிட்டாங்க, அந்த கேள்வி எல்லாம் தப்பு. அப்படி எல்லாம் கேட்காதீங்க. அவன் எந்த அளவிற்கு திறமையானவனாக இருந்திருந்தார், அவனுடைய வீடியோஸ்ல எனக்கு லேக் கணக்கில் போகும். ஸோ அதற்கெல்லாம் நீங்க ஒரு தமிழ் பையங்கிறதுனால வியாஸ் தமிழஸ், ஸோ ப்ளீஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தாழ்மையா கேட்டுக்கிறேன். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தமிழ் பசங்களுக்கும் ப்ளீஸ் சப்போர்ட். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், சரிங்களா? அதே சமயத்துல ராவணனை பத்தியும் ஆஷாவை பத்தியும் அதிகமா பேசணும் அப்படின்னா 2 பேருக்கும் சூப்பர் ஜோடிங்க, சரிங்களா? அவங்களே வந்துட்டு நாங்க சிங்கிளா இருக்கிறோங்கிற மாதிரி சொல்லலாம், நாங்க நம்புற மாதிரிலாம் இல்ல. ஓகே, நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இணையதளத்துல பல பேர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இனி உங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பேலன்ஸ் நான் நினைக்கிறேன். அதே மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒரு ஷூட்டுக்கு சமீப காலத்துல வரும்பொழுது ஒரு பிராங்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரோட்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிராங்க் ஆக்சுவலி அது பிராங்க்ங்கிறது ஓப்பனாவே தெரியுது. ஆனா ஆஷா ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. அதற்கு பிறகு ஆஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு.
ஆஷாவுடைய பர்த்டே. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்றதுக்காக அற்புதமா ஒரு பிராங்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ளித்திரை கலைஞர்களை தான் கொண்டாடுவாங்க. அதுவும் ஹீரோ ஹீரோயினை மட்டும்தான், அதுலயும் மாசு படம் நடிக்கிறவங்கள தான். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் பெட்டரா பண்ணுது அப்படின்னா அவங்களை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதற்கு காரணமே இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், ஒரு சில டிவிஸ் கொடுக்கக்கூடிய விருதுகள் தான். அந்த விருதுகள்ல இந்த படத்துக்கு இவங்க நாமினில வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காட்சிகள் போடும்போது ஆமா நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படி போயிடுச்சு. அப்படித்தானே? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹீரோ ஹீரோயினியா நடிச்சு ஹிட் ஆகிறத விட அம்மா அக்கா கேரக்டர்ல நடிச்சு ஹிட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படித்தானே? நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கதாபாத்திரங்கள் ஹிட் ஆச்சு. அதற்கு பிறகு சீரியல் ஆக்டர்ஸ்லாம் ஹிட் ஆனாங்க. பிறகு வந்துட்டு இந்த டிவி ஷோஸ்ல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ், யூடியூப் சேனல்ஸ், இப்ப இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ், அப்படியே காலங்கள் மருவி போயிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் காலம். புதியதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வர வேண்டும், பக்குவம் வர வேண்டும். அவர்களின் மீது தவறுகள் இல்லை, அவங்க முயற்சிக்கிறாங்க முன்னேறுவதற்கு. நீங்களும் ஒரு கை கொடுக்கலாமே எங்களுக்கும் சேர்த்துங்கிறத சொல்லி இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.